ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வந்து சப்பாத்தி ஆப்பம்க்கெல்லாம் ஒரு கிரேவி பண்ண போகிறோம். நல்லா திக்காக எப்படி டெலிஷியஸாக பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் இதை வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு நைட் ஃபுல்லாக. உங்களுக்கு அவசரமாக பண்ணணுன்னா ஒரு 4 hours ஊற வச்சா கூட போதும். குக்கரில் ஆனியன், டொமேட்டோ, இஞ்சி, பூண்டு, அப்புறம் உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்கும்னா கரம் மசாலா போடுங்க. அப்படி இல்லைன்னா நான் ஒரே ஒரு பே லீஃப் மட்டும் போடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா ஃப்ரை ஆன உடனே தக்காளி, அப்புறம் இந்த பீன்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். நான் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு, தனி காரப்பொடி இருந்து தனி காரப்பொடி, இல்லைன்னா சாம்பார் பொடியை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் ஒரு 3 விசில் விடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து முந்திரி பருப்பு அரைக்கல, வெங்காயம் அரைக்கல, தயிர் கலக்கல, எதுவுமே பண்ணல. சாரி, அந்த புகைனால வீடியோ சரியாக தெரியல. ஐ திங்க் இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஓகே, பட் ஆனாலும் உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. லாஸ்ட்டாக கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து கார்னிஷ்டு கிரேவி தேங்காய் பால் ஆப்பம் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.